கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வீட்டு வாசலில் பட்டாசு வெடிப்பது தொடர்பாக எதிரெதிர் வீடுகளைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உருட்டு கம்பியால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் லெசிராஜா. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள செம்மேடு கிராமத்தில் எதிர் வீட்டில் வசித்து வந்த இரு குடும்பத்தினருக்கு பட்டாசு வெடிப்பது தகவல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பார்த்திபன் வீட்டில் ஆடுகள் கட்டப்பட்டிருந்ததால் சிறிது தூரம் தள்ளி வெடிகளை வெடிக்கும்படி பார்த்திபன் கூறியுள்ளார். இதனை ஏற்காத வீரர்களுக்கு பார்த்திபனுக்கு வாய் தகவல் ஏற்பட்டுள்ளது. பின்னர் வேலு மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவரும் ஒருவரை கடுமையாக தாக்கிக் கொண்ட நிலையில் பார்த்திபனை இரும்பு ராடால் வேலு தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக பண்ருட்டி அரசு மருத்துவமனை சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பார்த்திபன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்ட நிலையில் இது குறித்து காலாமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிய வேலுவை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி லெசிராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.